இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 கட்ட முடியும். இஎம்ஐ கட்ட முடியும்னா சிங்கிள் பெட்ரூம் எடுத்துக்கலாம். ஒரு 20,000க்கு மேலே கட்ட முடியும்னா டபுள் பெட்ரூம் எடுத்துக்கலாம். நம்ம வாடகை கொடுக்குற காசை நம்ம வந்து ஒரு சொந்த வீட்டிலேருந்தே கொடுக்கணும். அதுதான் அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம். இதுக்கு ஒரு பேசிக் பட்ஜெட் தான், கம்மியான பட்ஜெட் 1799 ரூபாயில் பண்ணுறோம். இதில் ரீசெஷன் ஃப்ரீ உங்களுக்கு பண்ணி தரோம். ரீசெஷன் பட்டா ஈஸி இதெல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தரோம். ப்ளஸ் வந்து இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து 20 கிராம் வெள்ளிக்காயினும் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து லான்ச்சிங் ஆஃபரு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வருஷம் கழிச்சு ரேட் அப்படியே டபுள் ட்ரிபிள்னு போய்கிட்டே இருக்க போது. ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேலேருந்து 200 மீட்ரு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இனி நம்ம சென்னை சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு வந்திருக்கோங்க. நம்ம கூட வந்து பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். ஓகே, நம்மளது கோல்டன் இந்தியா ப்ராப்பர்ட்டி சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இவங்கள மாதிரி வந்து யாரும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ சைட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது, ஆல்ரெடி நிறைய சால்வ் அவுட் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம், கம்மியான பிளாட்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து புதுசாக போட்ட சைட்டு கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த வில்லியம்பாங்க சைட்டில் இருக்கிறது ஒரு 10-15 பிளாட் தான் இருக்குது. அதில் வந்து வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்க்குறவங்க உடனடியாக வாங்கிடுறாங்க. கம்மியான பிளாட்ஸ் தான் சார் இருக்குது இந்த சைட்டை பொறுத்து. ஓகே, இந்த சைட்டு வந்து எப்படி வரது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க சார். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது வந்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் செங்கல்பட்டுக்கும் இந்த ஒரு சென்டரான பிளேஸில் இருக்குது. இது வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது சார். வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே எல்லா வசதிகளுமே வந்துச்சு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, இந்த மாதிரி ரோடு வசதி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து சொந்தமாக வீடு கட்டி இங்கே வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி நடக்கிற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பட்ஜெட், கஸ்டமரோட பட்ஜெட் தக்கன மினிமம் ஒரு 17 லட்சம் 18 லட்சத்துலேருந்து இடமும் வீடு சேர்த்து இங்கே இப்போ பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே ஆவரேஜாக ஒரு 500 வீடுகள் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. எல்லாமே வந்து புது வீடுகள், எல்லாருமே வீடு கட்டி குடியே வந்துட்டு இருக்காங்க. இடம் வாங்கினோன்னே இமீடியட்டாக வீடு கட்டணும்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ். பிரதர், அதே மாதிரி வரும்போதே பார்த்தோம் ஒரு கம்யூனிட்டியே டெவலப் ஆயிருக்கு வர வழியிலேயே. ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளேயே சைட்குள்ளே வந்துட்டோம். சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட் தான், ரோடு மேலேயே தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. பிரதர், அதே மாதிரி இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இடம் மட்டும் வேண்டாம், ஒரு வீடாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பண்ணலாம்? அதான் சார், இடமும் வீடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 லட்சம் 18 லட்சத்துலேருந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணிகிட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 22 லட்சத்துலேருந்து பண்ணுறோம். இப்போ அதுக்கு இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 கட்ட முடியும். இஎம்ஐ கட்ட முடியும்னா சிங்கிள் பெட்ரூம் எடுத்துக்கலாம். ஒரு 20,000க்கு மேலே கட்ட முடியும்னா டபுள் பெட்ரூம் எடுத்துக்கலாம். நம்ம வாடகை கொடுக்குற காசை நம்ம வந்து ஒரு சொந்த வீட்டிலேருந்தே கொடுக்கணும். அதுதான் அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம். இல்லை மினிமம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இடமும் வீடு சேர்த்து பண்ணி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்களே, வீடு வந்து தரமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட. நம்ம மெட்டீரியல்லாம் எப்படி யூஸ் பண்ணி சார், நம்ம வந்து பிரிக் மூலமாக கட்டுறோம். ஓகே, பிரிக் வச்சு தான் கட்டுறோம். பின்னாடி கட்டுற எல்லா வீடுகளும் நம்ம தான் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு 10லேருந்து 15 ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அதான் சார். நம்ம வந்து இது வந்து வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம மறைச்சி செய்கிற வேலைகள் எதுவுமே கிடையாது சார். எல்லாமே ஓப்பனாக தான் பண்ணுறோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி செங்கல் 550D ஸ்டீல் இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா டால்மியா, ராம்கோ, செட்டிநாடு சிமெண்ட், இந்த மாதிரி சிமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே குவாலிட்டியாக தான் சார் பண்ணி தரோம். ஏன்னா ஒரு தடவை தான் வீடு கட்டுறோம். நம்ம வந்து அப்பப்போ வீடு கட்டுறது இல்லை. ஒரு தடவை தான் வீடு கட்டுறோம். கட்டுற வீடு தலைமுறைக்கும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஒரு 100 வருஷம் வரைக்கும் தாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனோட தான் பண்ணி தரோம் சார். கம்மியான பட்ஜெட்டில் தான் பண்ணி தரோம். இப்போ பிளாட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா முன்பணம் உங்ககிட்ட எவ்வளோ தேவைப்படும் சார்? இங்கே வந்து ஒரு பிளாட்டாக வாங்குறாங்கன்னா 1 லட்சம் 2 லட்ச ரூபா வேணும் சார். இடமும் வீடு சேர்த்து எடுக்கிறாங்கன்னா ஒரு 50,000 மினிமம் முன்பணம் இருந்தாலே இங்கே ஒரு இடமும் வீடு சேர்த்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. பேங்க் லோன் பண்ணுறோமா இல்லை டேரெக்டாக மாதத்தவணை மாதிரி கான்செப்டாக? வந்து பேங்க் லோன் வசதியும் இருக்குது. எங்கள்கிட்ட வந்து இடமா வாங்குறாங்கன்னா எங்கள்கிட்ட இஎம்ஐ வசதி இருக்குது சார். ஓகே, நம்மளால் ஒரு பாதி அமௌண்ட் இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கட்ட முடியும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்த ரீசேஜ் மட்டும் மிச்சத்தை இஎம்ஐயாக கட்டலாம். வட்டி இல்லாமல் கட்டலாம். அசல் மட்டும் கட்டினாலே போதும். மாதம் வந்து ஒரு 5,000லேருந்து 10,000 கட்ட முடியும்னாலே நீங்கள் ஒரு இடம் வாங்கிக்கலாம். ஓகே, இல்லை எங்களுக்கு வீடோட வேணும் அப்படின்னா ஒரு 50,000 முன்பணம் இருந்தால் நம்ம ஒரு வீடோட வாங்கிக்கலாம். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000க்கு மேலே இஎம்ஐ கட்ட முடியும்னா நம்ம வந்து ஒரு சொந்த வீடு நம்ம வந்து கம்மி பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா 50,000ங்கிறது புக்கிங் அட்வான்ஸ் எடுத்து வாங்குறோம். இல்லை எங்களுக்கு 50,000க்கு பதிலாக 1 லட்ச ரூபா கட்டுறவங்களுக்கு ஒரு 50,000லேருந்து 2 லட்ச ரூபா மதிப்புள்ள ரீசேஜன் செலவு ஃப்ரீயாக பண்ணி தரோம் சார். சூப்பர். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளே ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். ரீசேஜன் இப்போ ஒரு அட்வான்ஸ் ஒரு முன்பணம் 2 லட்ச ரூபா பே பண்ணுறாங்க. பிரதர், எனக்கு வந்து ஒரு வீடே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எவ்வளோ நல்ல முடிச்சு கொடுக்கலாம்?
4 to 6 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து இடத்த ரீசர்ஜன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவோம் சார். அதே மாதிரி இப்போ 2 BHK கேட்குறாங்க, இல்லை 2 ஃப்ளோர் கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதெல்லாமே பண்ணலாம். கஸ்டமைஸ் தான் சார். இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோம், சிலருக்கு வந்து கீழே மேலே வீடு கட்டுறோம். அவங்களோட வசதிக்கு தகுந்தவாறு அவங்களோட ஆசைப்படி அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி தரோம் சார். ஓகே, ஏன்னா இப்போது சுற்றி நிறைய வீடுகள் இருக்கிறதுனால இந்த ஏரியாலாம் வந்து பிரைமான லொக்கேஷன் ஆகிட்டு உங்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் போட்டிங்கன்னா ரெண்டல் இன்கம் உங்களால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். மாதம் ஒரு 10,000 15,000 நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுற காசையும் ரெண்டாவே வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கலாம் இல்லையா சார்? ஆமாம் சார், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது சார். கண்டிப்பாக வாடகை வீட்டில் இங்கேயே நிறைய பேர் வந்து வாங்குறவங்களுக்கே வாடகை வீடு தேடுறாங்க, வாடகை வீடு கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு நார்மலாக ஒரு 5,000 ரூபாய் தான் வாடகை இருக்கும், இன்றைக்கி வந்து 7,000 ரூபாய் சொல்கிறாங்க அந்த வாடகை. இங்கே வந்து சிங்கிள் பெட்ரூம், ஏன்னா வீடு இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் கேட்குறது வந்து வீடு இல்லை, அந்த மாதிரி கான்செப்டில் நமக்கு இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம வந்து வீடு கட்டுறோம், நம்ம மேலே ஒரு வீடு கட்டினா கூட ரெண்டல் இன்கமும் இங்கே வந்து நமக்கு கிடைக்கும் சார். சார் நம்ம சைட்டை பொறுத்தளவுக்கு இப்போ கனெக்டிங் ரோட்ஸ் எப்படி சார் கனெக்ட் ஆகுது, எங்கெங்கேருந்துலாம் வரலாம் சைட்டு? சார் நம்ம வந்து சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக வரலாம், உரகடத்துலேருந்து வரலாம் சார். அது இல்லாமல் செங்கல்பட்டு வழியாக வரலாம், செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வாலாஜாபாத் போடி ஹைவே ரோடு வழியாக வந்து வரலாம். நம்ம அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே நடந்து வந்துடலாம். ஓகே, ஆமாம், நிறைய கனெக்டிவிட்டி ரோடுஸ் இருக்குது சார். இங்கே ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடுச்சு. இந்த பக்கத்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது. எங்களுதுலேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா 2,500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய்க்கு மேலே ரேட்டு இருக்குது. சிங்கப்பெருமாள் கோயிலில் இன்றைக்கி 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் ஒரு சதுரடி ரேட்டு சார். கண்டிப்பாக சார், ஏன்னா இன்றைக்கி அங்கெல்லாம் வந்து ஒரு 1 BHK வீடு எடுக்கிறாங்கனாலே 35-40 லட்சம் கேட்குறாங்க. எஸ்பி கோயில் இடமே 30 லட்சம் வந்துடுது சார். வீடோட சேர்த்துனா 40 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி தான் அங்கே வந்து பண்ணுறாங்க. ஓகே, நம்ம பண்ணுறது பேசிக் பட்ஜெட் சார். இப்போ எல்லா பெரிய பட்ஜெட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம வந்து பேசிக் பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி இன்னைக்கு சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை கொடுக்குற மாதிரி அவங்க இஎம்ஐ கட்ட முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான். இப்போ வந்து ஒரு 10,000 வாடகை கொடுப்பாங்க, கூட ஒரு 5,000 சேர்த்து போடும்போது அவங்க ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துடலாம். அவங்க பசங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார் இது. கண்டிப்பாக. ஆமாம், ஒரு வாடகை வீட்டில் எத்தனை வருஷம், ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ இருந்தாலும் அந்த வாடகை வீடு நமக்கு சொந்தமாகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐனாலும் மாதம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ மாதம் இஎம்ஐ கட்டிட்டு வந்தால் இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17 லட்சம் 18 லட்ச ரூபாயில் வாங்குற வீடு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 25 லட்சம் 30 லட்ச ரூபாய் ஆகிடுது பட்ஜெட். நாங்கள் இங்கேயே வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடமும் வீடு சேர்த்து பண்ணி கொடுத்துருந்தோம் சார். அந்த பட்ஜெட் அந்த வீடு இன்னைக்கு ரீசேல் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய். ஓகே சார், மெயினாக இப்போது இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வரவங்களுக்கு நம்ம இமீடியட் ஆஃபர் என்ன பண்ணுறோம்? இமீடியட்டாக வாங்குறாங்கன்னா ஒரு 1 லேக் கட்டி வாங்குறவங்களுக்கு ரீசேஷன் ஃப்ரீ சார். ரீசேஷன் ஃப்ரீன்றது ஒரு 50,000 2 லட்ச ரூபா வரைக்கும் ரீசேஷன் செலவு இருக்குது சார். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம். அது இல்லாமல் ஒரு 20 கிராம்ஸ் சில்வர் காயின் ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம் சார். இன்னைக்கு இப்போ வாங்குறவங்களுக்கு 20 கிராம்ஸ் சில்வர் காயின் கொடுக்கும். இப்போ எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செலவே வேண்டாம், இந்த கோல்டன் ஆஃபர் கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு 10 கிராம் வரைக்கும் கோல்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம். கோல்டு 10 கிராம் கோல்டுனாலே 1.5 லட்சம். அதை வந்து உங்களுக்கு 10 கிராம் வரைக்கும் கோல்டு ஆட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மெயினே வந்து பார்த்தீங்கன்னா வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க லோ பட்ஜெட்டில். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடு வந்து ஃபினிஷ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. இது என்ன ரேஞ்சு சார்? இது வந்து 30 lakhs அந்த மாதிரி பட்ஜெட் சார். ஓகே, 30 லட்ச ரூபா மேலே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறோம். ஆமாம், கஸ்டமைஸ் தான் சார். நம்ம வந்து மினிமம் 17 லட்சத்துலேருந்து கோடிக்கணக்கான பட்ஜெட்டில் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட விருப்பத்துக்கு தக்கன, அவங்களோட பட்ஜெட் தக்கன, அவங்களால எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி தான் சார் இஎம்ஐ. இப்போ எல்லாராலையும் ஒரு 30,000 50,000 இஎம்ஐ கட்ட முடியாது. அதனால தான் பேசிக் கஸ்டமருக்கு வந்து 10,000 15,000 இஎம்ஐ பண்ணுறோம். அதோட கொஞ்சம் பட்ஜெட் அதிகம்னா 20,000 25,000 அந்த மாதிரி அவங்களோட கஸ்டமைஸாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி பேங்க் லோன் எவ்வளோ பதில் பண்ணலாம்? ஒரு 80 to 90% கிடைக்கும். 80 to 90% 100% கிடைக்கும் சார். 100% வரைக்கும் கூட நாங்கள் லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம். அது அப்படியே இந்த வீடு வந்து ஒரு டைம் பார்த்துலாம். இப்போ இந்த வீடு வந்து 2 BHK இல்லையா சார்? ஆமாம். ஓகே, இது என்ன பட்ஜெட் ரேஞ்ச் வருது சார்? இது வந்து ஒரு 30 லட்சத்துக்கு மேலே உள்ள பட்ஜெட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம். சூப்பர். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபியூச்சரில் மேலே வீடு கட்டிக்கலாம், வாடகை விட்டுக்கலாம், அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம இதில் ஒரு வராண்டா ஸ்பேஸோட கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். கஸ்டமைஸாக இப்போ கஸ்டமரோட விருப்பத்தில் தான் நம்ம இந்த பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சரிங்களா? உள்ளே வாங்க, வந்து பாரு. அப்படியே ஹால்லாம் வந்து பார்த்துடலாம் வாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். இது வந்து ஒரு 12க்கு 15 ஹால் கொடுத்துருக்கோம் சார். இது வந்து அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன். ஓகே, கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், கிரானைட் டாப்பு டைல்ஸு எல்லாமே வந்துடும் சார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 75 to 80% முடிஞ்சிருச்சு. ஆமாம் சார், கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 daysக்குள்ளே வந்து கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. இது பாருங்க சார், இது வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் சார். அவங்களுக்கு
இன்டீரியரு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேருங்க, இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆமாம், கஸ்டமைஸ் தான் சார் இதுவும். அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை பண்ணி கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து கொஞ்சம் இன்டீரியர்ஸும் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, ஃபால் சீலிங் ஒர்க்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதுவுமே அரேஞ்ச் பண்ணலாம். சார்ஜஸ் தான் சார். நம்ம வந்து இந்த செல்ஃப் இதெல்லாம் பண்ணுறது இது நோ சார்ஜ், எதுவுமே சார்ஜ் கிடையாது. சூப்பர் சூப்பர். கபோர்டு ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சார்ஜபிள் தான் சார். ஓகே, உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அவங்க விரும்புறது மாதிரி அவங்களுக்கு பண்ணிக்கலாம் சார். ஓகே, இந்த பக்கம் வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அதாவது இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 BHK ஆக்சுவலாக இது. ஸோ இன்னைக்கு 2 BHKலாம் வந்து பார்த்தீங்கன்னா 55-60 லட்சம் கேட்குறாங்க. எஸ்பி கோயில் ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதான் ரேட் இன்னைக்கு. ஸோ ஃபுல்லாக டைல்ஸ் ஃபினிஷிங்கோட எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. கைஸ் ஆல்ரெடி ஒரு 2 BHK வீடு பார்த்துருப்பீங்க. இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ப்ராஜெக்ட் இங்கே வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK ஒரு 80% ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க்கு, உங்களுக்கு உட்டன் எல்லாம் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இன்னும் டோர்ஸ் போடுறது, இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஏரியா வந்து நல்ல ஒரு மேசிவான ஸ்பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜாக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கபோர்டு ஒர்க் மாதிரி அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஒரு 2 BHK ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோட வந்து கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஃப்ட்டுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80% இந்த வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க்கு. இன்னொரு 20 to 30 டேஸ்க்குள்ளேயே வந்து ஃபினிஷ் ஆகிடும் இல்லையா? இந்த மாதமே அவங்க வந்து கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க. ஓகே பிரதர், என்ன அடுத்த சைட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹைவே ரோட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஆமாம் சார், நம்ம சைட்டு வந்து இந்த ஹைவே ரோட்டுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு 200 மீட்டரில் நம்ம சைட் இருக்குது. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே இந்தியன் ரயில்வேயோட பிளான்ட்டுக்கு முன்னாடி இருக்கும். இது ஒட்டினாப்லேயே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சார். அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பின்னாடியே நம்ம சைட்டு. இது என்ன ரோடு பிரதர் இது ஹைவே? இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போடிய ஹைவே ரோடு சார். 4-வே ரோடு இப்போதைக்கு போட்டிருக்காங்க. நல்லா வந்து எனி டைம் பஸ் வசதி, ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்கிற மாதிரி இடத்துல தான் நம்ம இப்போ வந்து சைட் டெவலப் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, எவ்வளோ பெரிய சைட் அது? எவ்வளோ இப்போ வந்து போட்டிருக்க சைட்டு ஒரு 5 ஏக்கர் சார். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னடானா NH கூட்டு போறீங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்க. சைட்டுக்கு எப்போ தான் கூட்டு போவீங்க? நமக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அப்படி இறங்கினா நம்ம சைட்டு சார். இதுக்கு அடுத்த இடம் தான் நம்ம சைட்டு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம சைட்டு பண்ணியிருக்கோம் சார். வாங்க அப்படியே சைட்டை இனிமேவாவது போய் பார்ப்போம். அதாவது இது என்ன சைட்டு, எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட் இது, எவ்வளோ பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது? இங்கே வந்து ஒரு 100 பிளாட் போட்டிருக்கோம். புதுசாக அந்த சைட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ரோடு வசதி, இது காம்பவுண்ட் இதெல்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். இந்த மந்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் இடமும் வீடு சேர்த்து நம்ம இங்கே பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே லோ பட்ஜெட் தான் இல்லையா? ஆமாம் சார், கம்மி பட்ஜெட் தான். இடமும் வீடு சேர்த்து ஒரு 17-18 லட்சத்துலேருந்து இடமும் வீடு சேர்த்து இங்கேயும் பண்ணி கொடுக்குறோம் சார். கம்மியான பட்ஜெட்டில் தான் இங்கேயும் பண்ணுறோம். இந்த வீட்டுக்கு அடுத்தது இருக்க ரயில்வே ஸ்டேஷன். அதனால நம்ம பார்த்த ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. ஆமாம், பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம உடனடியாக நம்ம வந்து வீடு கட்டினாலும் இங்கே வந்து ரெண்டல் வாய்ப்புகள்லாம் கூட அதிகமாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது நிறைய ஒரு ப்ளஸ்ஸு சார். எப்போவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கும். பக்கத்துலேயே மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்ன அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நம்ம முன்னாடி பார்த்த வில்லியம்பாக்கம் சைட்டும் பார்த்திங்கன்னா சார் நிறைய காலியாக இருந்த இடத்த நம்ம வந்து நிறைய வீடுகள் கட்டி வந்திருக்கிறாங்க. அதே போல் இங்கேயும் வந்து கம்மியான பட்ஜெட்டில் நம்ம இடமும் வீடு சேர்த்து இப்போ வந்து லான்ச்சிங் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வருஷம் கழிச்சு ரேட் அப்படியே டபுள் ட்ரிபிள்னு போய்கிட்டே இருக்க போது. ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேலேருந்து 200 மீட்ரு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. அதாவது இங்கே சைட் விசிட் வராங்க அப்படின்னா நம்மளை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி ரீச் பண்ணுறது? சேம் தான் சார். இப்போ வந்து வர கஸ்டமர்ஸு நம்ம செங்கல்பட்டு இல்லைன்னா சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு வந்தால் பெஸ்ட்டு சார். இப்போ செங்கல்பட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கணும். நம்ம கார் வந்து அங்கேருந்து கூட்டு வந்து காமிச்சிட்டு அவங்கள வந்து ட்ராப் பண்ணிவிடும். இல்லை வீக் டேஸில் வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே பிக்கப் பண்ணி அவங்கள வந்து டேரெக்டாக கூட்டு வந்து சைட்டு காமிச்சிட்டு அவங்கள வீட்டிலே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம் சார். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாருக்கும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இடம் கிடைக்காது சார். நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு. அதனால் அதை நம்ம மக்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க சைட் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ஆஃபரையும் பயன்படுத்திக்கும்.